அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று சதுர்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய ராகுகால பூஜை, அதாவது 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடு என்று சொல்லக்கூடிய ராகுகால பூஜையிலே இன்று சுவாதி நட்சத்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா கிழமையிலே சுக்கிரன், நட்சத்திரத்திலே சுவாதி, ராகுவுடைய நட்சத்திரத்திலே சம்பவிக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த அற்புதமான நன்னாளிலே திருமணமாகாத நபர்களுக்கு நாகதோஷம், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், அதே போல் சர்ப்பதோஷம், இந்த தோஷம் உள்ள நபர்களுக்கு நீண்ட நாட்களாக வரக்கூடிய திருமண தடை பிரச்சனைகள், இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா, அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தினால் விளக்கு ஏற்றி, அதாவது நெய் தீபம் தான் கம்பல்சரி போடணும். இந்த நெய் தீபத்தை ஏற்றி அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து நவகிரகங்களுக்கு வலம் வந்து பூஜை செய்த பின்பு அடுத்தபடியாக விநாயகர் பெருமானை தரிசிக்க வேண்டும். அதாவது முதல்ல அந்த கோயிலுடைய சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் நேராக துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போயிட்டு அந்த துர்க்கை அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது துர்க்கை அம்மனுடைய வழிபாடாகப்பட்டது ராகுவை குறிக்கும். அதே போல் நவகிரகத்தை பிரதட்சிணம் செய்து, அதாவது சுற்றி வந்து அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலிருந்து கிளம்பும் போது விநாயகரை ஒரு வாட்டி கும்பிட்டு வரணும். அது கேதுவை குறிக்கும். விநாயகர் பெருமான் கேதுவுடைய தோஷத்தை விளக்கக்கூடிய தன்மை கொண்டவர். இந்த 2 கடல்களையும் இந்த 10 மணி, அதாவது 10:30 மணி முதல் 12 மணிக்குள்ளாக தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெகு சீக்கிரமாக திருமணம் நடைபெறும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு உங்களது ராசிநாதன் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். இந்த நாளிலே முயற்சியானப்பட்டது சிறப்பாய் அமையப்படுகிறது. சந்திரனும் செவ்வாயும் சமசப்தம பார்வையில் பார்த்து கொள்கின்றனர். நல்ல பணவரவு ஏற்படுகிறது. அதே போல உங்களது காதல் வாழ்க்கை இன்று மலரும். அதே போல கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை மேம்பாட்டடையும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம். அதே போல கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை, முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சிறப்பாய் அமையப்பட்டு நல்ல ஒரு விதமான பேர் புகழ் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் ராசி மண்டலத்திலே சந்தரித்தாலும் 6ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற சந்திரன் சில நேரங்களிலே சில உடல் உபாதைகளை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதே போல் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. எடுத்த காரியத்திலே வெற்றி, பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் அதிகரிக்கும். அதே போல் உங்களது முயற்சி நல்ல விதமான முறையிலே அமையப்பட்டு நல்ல விதமான லாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே 5லே சந்திரன் அமையப்பெற்று பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. பொருளாதார நிலையிலே முயற்சி வெற்றியடையும். சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கின்றது. தொழில் முன்னேற்றம், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் 4லே அமையப்பட்டு அதிகமான பணவரவு தனவரவு, ஆரோக்கியங்கள், உடல்நிலையிலே சில மாற்றங்கள், அதே போல் உடல் பயிற்சி செய்யக்கூடிய விஷயங்கள், ஜிம்னாஸ்டிக் போன்ற விஷயம் எல்லாம் ஆர்வம், ஸ்போர்ட்ஸிலே நல்ல ஆதாயங்கள், விளையாட்டுத்துறையிலே நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய பல்வேறு நிலைகள் ஏற்படுகிறது. உங்களுக்கு இந்த நாளிலே பேர் புகழ் ஆதாயங்கள் வந்து. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று சந்திரன் 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ஏற்படும். தொழிலுக்கான வெற்றிகள் சில நேரங்களிலே தாமதமாக கிடைத்தாலும் உங்களுக்கு முழு வெற்றியும் பேர் புகழ் பாராட்டும் வந்து சேர்கிறது. கன்னிராசினியர்களே, ராசிநாதன் 9ஆம் இடத்திலும் சந்திரன் 2ஆம் இடத்திலும் அமையப்படுகின்றார். பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு அனுகூல்யமாக கைகூடும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கிறது. எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசிநாதனாக பெறுகின்ற சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய பேராதரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே சந்திரன் செய்யக்கூடிய சில மனக்குழப்பங்கள், தேவையில்லாத நபருடைய பழக்க வழக்கத்தினால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது.
விருச்சிக ராசி நேயர்களே, 6லே அமையப்படுகின்ற செவ்வாயும் 12லே மறையப்படுகின்ற சந்திரனும் என்பது போல உங்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைகின்றார். சில மறைமுகமான எதிரிகளால் சில பிரச்சனைகள் உங்கள் நண்பனே என்று பகைவனாக மாறக்கூடிய ஒரு நிலை. உங்கள் பார்ட்னரிடம் சற்று கவனமாக இருங்கள். அதே போல தொழில் செய்யக்கூடிய கூட்டு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளிடத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணப்புழக்கங்களிலே சில நுணுக்கமான விஷயங்களை கையாளும் போது நல்ல லாபங்கள் சேரலாம். தனுசு ராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் 4லே அமைப்பட்ட சனி பகவானும் என்பது போல 11ஆம் இடத்திலே அமைப்பெறுகின்றார் சந்திரன். எடுத்த காரியத்திலே வெற்றி, லாபங்கள், ஆதாயங்கள், முயற்சி செய்யும் போது நல்ல வெற்றிகளை தரக்கூடிய அநேக சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இன்பமான நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு பொருளாதாரத்திலே மேம்பாட்டக்கூடிய ஒரு நிலை. அதே போல பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள், ஆதாயங்கள் சேர்கிறது. 10ல் அமையப்பெற்ற சந்திரனால் தொழில் முன்னேற்றங்கள், அதே போல நல்ல லாபங்கள், திடீர் பணவரவு, தனவரவு, உடல்நிலை ஆரோக்கியம் மேம்பாட்டு வகைகள், தொழிலே நல்ல ஆதாயங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமைப்பெறுகிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள், திடீர் பணவரவு இருந்தாலும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே வருகின்றார் சந்திரன். அதே போல நல்ல லாபங்களும், பூர்வீக சொத்து விவகாரங்கள், வழக்குகள் தீர்ந்து பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் அதிகரிக்கும். அதே போல உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அதே போல உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியுடைய பாதிப்பும் இந்த நாளிலே சந்திராஷ்டமம் சேருவதால் மிக மிக கவனமாக இருங்கள். அதே போல எந்த ஒரு காரியத்தையும் பிறருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யாதீர்கள். பொருட்கள் வாங்க விற்பதற்கு சற்று கவனத்தை கொள்ளுங்கள். அதே போல தொழில் முன்னேற்றங்களே சென்றாலும் சில நேரங்களிலே உரிய ஆவணங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தொழிலாளர் இடத்திலே கடுமையாக நடக்காமல் அன்போடு நடப்பது மிகவும் சிறப்பு.